அப்பா எத்தனை வருஷம் இருந்தார் இதில்? அப்பா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே. 30 வருஷமா? 30 வருஷம். லைவ் வெயிட் எவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது. 100 இருக்கலாம், 90 இருக்கலாம். நம்ம இட போட்டு வைக்கல இன்னும். எப்படி சொல்கிறது, இது பெரிய ஆடு 2-3 ஆடு இருக்கணும். அப்போ பண்ணையில் இருந்தால் சாப்பிடவும் விட்டுரும் அந்த மாதிரி இருக்குது. ரெகுலராக ஒரே மாதிரி. எத்தனை பல்லேருந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும்? உங்ககிட்ட ஆரம்ப விலை என்ன? ஏன்னா கடா வீடெல்லாம் நிறைய பேர் அவங்களோட டைம் செலவு பண்ணி பார்க்குறாங்க. சரிங்களா? ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் நம்ம பண்ணையின் முகவரி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் ரவிச்சந்திரன். பரதராமின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த. அப்படிங்களா? ஆமாம். குடியாத்தம் டிஸ்ட்ரிக்ட், குடியாத்தம் தாலுக், வேலூர் மாவட்டம். கரெக்டாக குடியாத்தத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டரில்? குடியாத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர். சரி, ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அப்பா ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்டு. 4 வருஷமாக? 4 வருஷமாக. அப்பா எத்தனை வருஷம் இருந்தார் இதில்? அப்பா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே. 30 வருஷமா? 30 வருஷம் பண்ணிட்டு. பா, இப்போவும் வளர்க்குறாரா? இப்போ இல்லை, அவர் ஹோல்டு ஆயிடுச்சு, வயசு ஆயிடுச்சு. அப்படிங்களா? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு வீட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் நான் கண்டினியூ பண்ணிட்டு. நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி. மெயின் இது தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதுனா ப்ரொஃபஷனல்? விவசாயம் பண்ணுறோம். விவசாயத்தோடு இது சேர்த்து பண்ணுறோம். அப்படிங்களா? சரி சரி. எத்தனை ஆடு இருக்குது நம்மக்கிட்ட? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 9 ஆடு இருக்குது. 9 இருக்குங்களா? எத்தனை விற்பனையில் இருக்காது? விற்பனையில் பார்த்தீங்கன்னா 6 ஆடு மட்டும்தான் இருக்குது. 6 ஆடு. மீதி சேல்ஸ் ஆகிடுச்சிங்களா? சேல்ஸ்னால் இப்போ நெக்ஸ்ட் இயர் ஆடு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எல்லாம் இந்த வருஷத்துக்கு மட்டும் ஒரு ஆடு சேல் ஆகிருக்கு. சரி, ஒரு ஆடு சேல் ஆகிருக்கு. மற்றபடி பாக்கி ஒரு 6 ஆடு மட்டும்தான் இருக்குது. 6 ஆடு இருக்குது சேல்ஸுக்கு. சரி சரி. இந்த ஆடு பற்றி சொல்லுங்கண்ணா. எத்தனை பல்லில் இருக்குது? இது 4 பல்லில் இருக்குது. 4 பல்லுங்களா? ஆமாம், அடிக்கருப்பு. ஓகே. எல்லோ ஜிடிபி தான். லைவ் வெயிட் எவ்வளோ இல்லைண்ணா? லைவ் வெயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. 100 இருக்கலாம், 90 இருக்கலாம். நம்ம இட போட்டு வைக்கல இன்னும். சரி, ஓகே. இருக்கலாம், 90+ தான் இருக்கும். 80-90+ இருக்கும். சரி, ஓகே ஓகே ஓகேண்ணா. நல்லா ஷோ அழகு நல்லா இருக்குது. ஓகே. அது பக்கத்தில் இருக்குது அது அந்த ஆடு. இது நெக்ஸ்ட் இயர் ஆடு. இது நெக்ஸ்ட் இயரா? ஆமாம், நெக்ஸ்ட் ஆடா? ஆமாம், நெக்ஸ்ட் இயருக்கு. இந்த எதுக்குண்ணா இந்த வருஷமே இருந்தாலும் நம்ம ஒரு பிராண்டு மாதிரி ஒரு பேருக்காக வச்சிருக்கலாம் அப்படின்றது. அப்படிங்களா? ஆமாம். நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு பெரிய ஆடு தேவைப்படுது இல்லையா? ஆமாம், அதுக்காக மட்டும் இல்லை நிறுத்தி வச்சிருக்கு. இப்போ தான் பல்லு போட்டு 1 மாதம் இருக்குது. சரி சரி சரி. 2 பல்லு போட்டு 1 மாதம் இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு தான் போவோம். பட் இருந்தாலும் ஒரு வருஷம் வச்சு வெளுத்தீங்கன்னா இப்படி லாபகரமாக இருக்குமா உங்களுக்கு? லாபன்றதுலாம் இல்லை, ஏதோ நம்ம ஒரு ஹாபிக்காக, ஆசைக்காகன்றதில்ல, காசுக்காக தான் பண்ணுறோம். இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இது பெரிய ஆடு 2-3 ஆடு இருக்கணும். அப்போ பண்ணையில் இருந்தால் ஆகணும் அந்த மாதிரி. ஆமாம், எப்போ எனி டைம் இருந்தாகன்றதுக்காக பண்ணேன். சரி சரி. இதை பார்த்துக்கோங்க கைஸ். இப்போவே எனக்கு தெரிஞ்சு லைவ் வெயிட் வந்து 60 கிலோ கம்மி இருக்காது, அதுக்கு மேலே தான் இருக்கும். நான் மினிமம் சொல்கிறேன், ஒரு 70ஆவது இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அடுத்த வருஷத்துக்குன்னு சொல்கிறாங்க 100 கிலோ தாண்டும். எப்படியும் இல்லை? கண்டிப்பாக அடுத்த வருஷம் இருந்துச்சுன்னா 100+ இருக்கும். எத்தனை பல்ல நிற்கும்? 6 பல்லு இருக்கும். 6 பல்ல? 6 பல்ல இருக்கும். ஆக்சுவலி பக்ரீத்துக்கு 6 பல்லு இருக்கும். பார்த்துக்கோங்க காய்ஸ். இப்போ பெரிய ஆடு தான், அடுத்த வருஷம் இன்னும் வளர்க்க போகிறாங்களாம். இந்த மாதிரி 2 வருஷம் வளர்க்குற ஆடு தான் பார்த்திங்கன்னா 100 கிலோ மேலே போவோம். இதுவும் வந்து 90 இல்லைன்னா 100 சொன்னீங்க இல்லையா? இது எத்தனை வருஷம் ஆடு இருக்கும்? இது 1.5 வருஷம் ஆடு. 1.5 வருஷம், ஒரு 18 மாதம் அப்படி இருக்கும். 18 மாதம் கண்டிப்பாக இருக்கும். 1.5 வருஷம் மேலே இருக்கிற ஆடு தான் ஒரு 100 கிலோ மேலே போகும். எப்போவுமே அப்படி தான். 100+ இருக்கணும்னா 2 வருஷமானா இருக்கணும். 2 வருஷம் ஆகணும். கண்டிப்பாக 2 வருஷம் இருக்கணும். சரி, ஓகே ஓகே. இந்த பக்கத்து ஆடு பற்றி சொல்லுங்கள். இது 4 பல்லு. இது 4 பல்லு தான் நெல்லோ ஜிடிபி. இதுவும் ஆமாம், சேல்ஸுக்கு இருக்குது. சேல்ஸ்க்கு அவைலபிள். சேல்ஸ்க்கு இருக்குது.
பக்கத்தில் பார்க்கலாண்ணா. இல்லை 100+ இருக்கும். இதுவா? ஆமாம் கைஸ் பார்த்துக்கோங்க, நிறைய பேர் 100+ கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள் 100+ல வந்து இருக்குது. நல்ல ஒசரங்க, நல்ல நீட்டு. பிளாக் ஃபேஸ் ஆகுது. ஆமாம் பிளாக் ஃபேஸ் தான். கீழே இறக்கி பார்க்கலாம். பிளாக் ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் லென்த்து பாருங்கள் எப்படி இருக்குது. மாஷா பிளாக் ஃபேஸுங்க. ப்ரீடிங்கு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க சரிங்களா. ப்ரீடிங்கும் யூஸ் பண்ணலாம்ல, எடுத்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம பக்ரீஸ் பர்பஸ்க்காக தான் வளர்க்குறோம். இதனால் ப்ரீடிங்க்கு யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் கேட்டால் கொடுக்கும். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து திருச்சி சேலம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மயிலம்பாடி ஆடு தான் வளர்க்கப்படுது அந்த சைடில் அதிகமான. அவங்க வந்து கேட்குறாங்க. இது ப்ரீடிங்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா குவாலிட்டியும் இருக்கிற ஆடு. ஓகே. எல்லாரோட அமைப்பும் இருக்கு ஆடு இருக்குது. இப்போது அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு ஃபோன்ஸ் வருது, ஒரு ஆடு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி எதனா ஒரு ஆடு டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு அதிகமாகிடும். டிரான்ஸ்போர்ட் அதிகமாகிறதுனால அவங்க சிங்கிள் ஆடு வாங்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம், ஒரு 4 ஆடு 5 ஆடு எடுத்தாங்க டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஒரு ஆடுக்காக கிட்டத்தட்ட திருச்சிக்கு போனால் கிட்ட ஒரு 12,000-13,000 கேட்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆமாம், அது டிரான்ஸ்போர்ட் அதிகமாக. ஆனால் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் டிரான்ஸ்போர்ட் தான் உங்களுக்கு, அதாவது யார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதிலெல்லாம் ப்ரீடிங் போட்டால் நல்லா தரமான குட்டிங்க வரும். ஆனால் என்னென்னா மெலிஞ்சிரும் கொஞ்சம் எடுத்த உடனே. ஆமாம், இல்லை எலிஞ்சி அதுக்கப்புறம் தான் ஆடு நம்ம கட்டுத்தரையில் இருக்கிறதுனால நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கும். ஆடு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா தரமாக இருக்கும். அதே ப்ரீடிங்க்கு விட்டோம்னா கரைஞ்சி, அதுவும் பெட்ட ஆடுங்கள் கூட இருந்தால் தீவனமும் எடுக்காது வேறு இல்லை, கொஞ்சம் கண்டிப்பாக கரைஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகி. ஆமாம், இப்போ 100+ இருக்குதுன்னா கண்டிப்பாக 70 கிலோ வந்துடும். 70 வந்துடும். சரி ஓகே. இந்த ஆடு பற்றி சொல்லுங்கண்ணே. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜுடிப்பி தான். நல்லா இதுவும் 100+ இருக்கும். 100+ இருக்கும். இது என்ன? இது பிளாக் ஃபேஸ் தான். நல்லா அமைப்புள்ள ஆடு. நல்ல பிளாக் ஃபேஸ், நல்லா அமைப்புள்ள ஒரு ஆடு. கீழே இறக்கி பார்க்கலாம் சரிங்களா. இதற்கு எத்தனை பல் சொன்னீங்கன்னா? இது 4 பல். 4 பல்லுங்களா? ஆமாம், இது 6 பல், இது 4 பல், அது 4 பல். சரி. நான் 80 கிலோ மேலே ஆடு தாண்டினாலே 4லேருந்து 6 பல். 4 பல்லேருந்து 6 பல். இதோ சேம் வெயிட் தான் இருக்கும். ஆனால் 2 இதுவும் 80 கிலோ இருக்கும். இப்போ கொஞ்சம் 70 தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் 70 நம்ம சொல்லுவோம். சரி, இன்னும் ஜாஸ்தியாக வரலாம். ஜாஸ்தியாக தான் வரணும். நம்ம சொல்கிறதோட ஜாஸ்தியாக தான். கரெக்டு. கம்மி இருந்துச்சுன்னா நமக்கு சங்கடமாயிடும், சொல்கிறதுக்கு சங்கடமாயிடும். கரெக்ட். ஏன்னா ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம சொல்கிறத விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கம்மியாக இருந்துச்சுன்னா சரி சங்கடம். இதுவும் இருக்கா? இது அவைலபிள் இல்லை, விற்றுட்டேன். கொடுத்துட்டிங்களா? சரி ஓகேண்ணா. இது வந்து கொடுத்துட்டாரான். இதுக்கு எத்தனை பல்லுண்ணா? இது 4 பல். 4 பல்லுங்களா? எவ்வளோ நாள் ஆச்சு கொடுத்து? 9 நாள் ஆச்சு. 9 நாளா? சரி ஓகே. சரி, கடா கொஞ்சம் கீழே இறக்கி பார்க்கலாங்களா? மொதல் கடாங்க வெளில கொண்டு வர்றது. பிளாக் ஃபேஸ் சொல்லியிருந்தாரு பாருங்க, நல்லா ஒசரங்க. நல்லா லோடுங்க குட்டி. உடம்பு வெயிட்டுக்காக. சரி 4 பல்ல இதுக்கு? 4 பல். 4 தான். இருங்க, அப்படியே பிடிங்க. இது 2வது ஆடுங்க. இதுவும் பிளாக் ஃபேஸ் தாங்க. பிளாக் ஃபேஸ்னாலே வந்து அக்ரெசிவாக இருக்குங்க ஆடு. பாருங்கள், சொல்லிட்டு தான் இருக்கேன், நான் பண்ணது பாருங்கள். இது சேல்ஸுக்கு இருக்குல்லண்ணா? ரொம்ப கஷ்டங்க. வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். அவரும் பாருங்க, அவர் வந்து எப்படி
எப்படி இது பண்ணுறாரு பாருங்கள், கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்கள். அவர் வந்து சொன்னார் பாருங்கள், அவர் அப்பாவே 30 வருஷமாக வளர்க்குறாரு. அந்த பழக்கம். ஓ ஓ பார்த்து பார்த்து. ஓ ஓ ஓ ஓ. எவ்வளோ சேட்டை செய்து பாருங்கள். ஏய் உள்ளே கட்டிடுங்கப்பா, இல்லைண்ணா முடியலண்ணா கொடுத்துருங்க. ரொம்ப லென்த். ஆமாம், போன வருஷமும் இந்த ஆடு அப்படி தான் பண்ணுது, அதை விட இது மோசமாக பண்ணுது. ஐயோ ஓ ஓ ஓ ஓ. கட்டிடுங்க நீங்கள், உள்ள ஹெல்ப் பண்ணுங்க போய், அவருக்கு அப்படியே பிடிச்சிட்டு போங்க. ஆப்பா பார்த்தீங்களா, இவர் பாருங்க, அண்ணன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தார். இப்போ என்னடான்னா, அதாவது வண்டி ஓட்டுறதுக்கு வந்தார். இப்போ என்னடான்னா நம்மளுக்கு ஆடெலாம் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருங்க, ஃபஸ்ட்டு அப்படி தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆனார். இவர் வந்து ஆடு வளர்த்தாரு சரிங்களா, நம்ம அல்சாஜி ஃபார்மில் சாஜித் பிரதர்கிட்ட ஆடு ஒன்று வாங்கி வளர்த்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அப்போத்துலேருந்து தான் பழக்கம். இப்போ என்னடான்னா நம்மளுக்காக பாருங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாரு இவர். இப்போ இந்த ஆடு வந்து வெளில கொண்டு போகலாம். செம்ம சேட்டு பண்ணிருச்சுங்க இந்த ஆடு. அப்பா இந்த ஆடு தாங்க நான் குதிக்குது. அல்லாஹ் அக்பர், ரொம்ப அக்ரெசிவ்ங்க. அதுவும் அப்படி தான், அதை விட இது அப்படியே குதிக்குது. அவருக்கு மேலே குதிக்குது இந்த ஆடு. அல்லாஹ் அக்பர். அந்த ஆடுங்களை விட இதில் வந்து கொஞ்சம் முடி ஜாஸ்திங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரென்ஸு. இன்னும் நல்ல சைஸுங்க. இது எவ்வளோ நான் இருக்கும் உயிரிட கரெக்டாக சொல்ல முடியாது, இருக்கலாம் 90+. ஏன் முடி அதிகமாக இருக்குது. ஆமாம், நான் இதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கலாம், கீழே இறக்கலான்னு இருந்தேன். சரி பிரதர் லாஸ்ட் லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நல்லா இருக்குதுங்க இந்த ஆடம். அதுவும் சரி இதுவும் சரி. இதுவும் சேல்ஸுக்கு இருக்குல்ல, சேல்ஸுக்கு இருக்குது. 4 பல் சேல்ஸுக்கு இருக்குது. பிரதரை கொஞ்சம் பாருங்கள், கடல்லாம் மெயின்டைன் இது பண்ணி வெளில கொண்டு வந்து எப்படி ஆகிட்டா இருப்பாருங்க. இது பார்த்திங்கன்னா முடி மெயின்டெனன்ஸ் தான். முடி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக. வேறு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது? அதாவது கஷ்டம் பெரிய கடை மெயின்டைன் பண்ணுறதில்ல. மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வயசாக கொஞ்சம் தீனி சாப்பிட்றது வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டில் சாப்பிட்ற மாதிரி லாஸ்ட்டில் சாப்பிடாது, கம்மியாகிடும். ஏன்னா உடம்பு வெயிட் போட கொஞ்சம் தீனின்றது கம்மியாகும். வெயிட் கம்மியாகாது, அப்போ மெயின்டைன் ஆகும். ஆமாம், மெயின்டைன் ஆகும். சாப்பிடவும் விட்டுரும் அந்த மாதிரி இருக்குது. ரெகுலராக ஒரே மாதிரி. எத்தனை பல்லேருந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும்? 4 பல்லேருந்து வரும். 4 பல்லேருந்து வரும். இப்போ எத்தனை பல் வரைக்கும் வந்து ஆடு வந்து நல்லா சாப்பிடும்? தீவனம் எவ்வளோ போட்டு சாப்பிட்டுட்டே? 2 பல் இருக்கும்போது 4 பல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சாப்பிடும். அதுக்கப்புறம் சாப்பிடும் 10 நாள் சாப்பிடும், 10 நாள் சாப்பிடாது. சரி, அந்த மாதிரிலாம் ரொம்ப தொந்தரவு. பெரிய கடை வளர்க்குறோம் எல்லாருக்குமே அதுதான். எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வெயிட்ன்றது டிக்ரீஸ் ஆகாது, அப்படியே இருக்கும். சரி. பக்ரீத்துக்கு மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறீங்களா? நான் நார்மல் டைம்லேயும் வந்தால்? நார்மல் டைம்னா எப்படி சொல்கிறது, இந்த திருவிழா டைம்லேயோ இல்லை வேறு எதனா ஃபங்க்ஷனுக்கும்? ஃபங்க்ஷனுக்குலாம் மேக்ஸிமம் நம்ம ரேட்டு செட் ஆகாது இல்லையா? சரி, இது 4 மாதம் 5 மாதம் குட்டி வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு எடுத்து கொடுப்பீங்களா? கேட்டால் கண்டிப்பாக எடுத்து. அப்படிங்களா? ஏன்னா நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர். அது மாதிரி கேட்டால் எடுத்து தருவோம். கேட்டால் மட்டும்தான் எடுத்து தருவோம். நம்ம எடுத்துன்னு வந்து வீட்டாண்ட வச்சு சேல் பண்ணுற மாதிரி அப்படி இருக்காது. சந்தேகம் அவங்கள கூப்பிட்டு போய் எடுத்து கொடுப்பீங்களா இல்லை எப்படி? அது இல்லை, யாராச்சும் கேட்டிருந்தா நானே வீட்டாண்ட எடுத்து வைப்பேன், அவங்க எடுத்துப்பாங்க. அப்படிங்களா? அவன் இல்லை, நேராக சந்தைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு டேட்டா சந்தைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் அப்படியும். சரி, ஓகே. இது வரைக்கும் எத்தனை கடை நீங்கள் விற்றுருக்கீங்க இந்த வருஷத்தில் மட்டும்? இந்த வருஷத்தில்? ஆமாம், ஏன்னா நீங்கள் வரோம் போய்டும் உங்ககிட்ட. இப்போ எத்தனை கொடுத்துருக்கீங்க இந்த 20-30க்கு மேலே? இது இல்லாமல் 20-30க்கு மேலே விற்றுருப்பேன்.
போன வருஷம் எத்தனை விற்றீங்க? கரெக்டாக சொல்ல முடியாது, அதெல்லாம் 50-60 வரும். போன வருஷம் அதிகமாக சொன்னீங்க நீங்கள். ஞாபகம் இருக்குது எனக்கு. மொத்தமே பெரிய கடை தான், சின்ன கடை எப்பவுமே பிடிக்கும். அப்படிங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி மேக்ஸிமம் பெருசு தான். சரி, ஓகே. நம்மக்கிட்ட ஆரம்ப விலை என்ன? ஏன்னா கடா வீடெல்லாம் நிறைய பேர் அவங்களோட டைம் செலவு பண்ணி பார்க்குறாங்க. சரிங்களா? ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா நம்ம 65K ஆரம்ப விலை வந்து 65,000 ரூபாயிலேருந்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்ம ப்ரைஸ் போடலைன்னா அது நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா ஆரம்ப விலை வந்து 65,000 ரூபாயிலேருந்து பிரதர் கிட்ட ஆடு இருக்குது. ஆனால் இந்த ஆடு வந்து 65,000 ரூபாய் கிடையாது. சரிங்களா? பிரதருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து பேலட்டில் நிற்கும்போது உங்களுக்கு வந்து சைஸே தெரியாது, சின்னாடு மாதிரி தான் இருக்கும். கீழே இறக்கி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கீழே இறக்குனாலும் எந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்லி நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆடு பற்றி சொல்லுங்கண்ணே. இது நெக்ஸ்ட் இயர் கான்செப்ட். நெக்ஸ்ட் இயரா? பியூர் ஒயிட்டே. பல் போட்டுருச்சா இல்லையா? பல் இப்போ 2 பல் வந்து. இப்போ தான் 2 பல். இப்போ 2 பல் இருக்குது. அடுத்த வருஷம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆடை வந்து வளர்த்தா தான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 100 கிலோ வருமா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்கு வந்து ஒரு 100 கிலோ வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது எப்படி நடுவில் யாருன்னா கேட்டால் கொடுத்துருவீங்களா இல்லை நீங்களே வைப்பீங்களா? கரெக்டாக தெரியல, நானே வைப்பேன். கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். பிரதர்கிட்ட வந்து அடுத்த வருஷம் கடை சொல்லுவார். மேக்ஸிமம் வந்து யாருன்னா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பிரதர்கிட்ட. ஏன்னா அந்தளவுக்கு பிரதர் வந்து குட்டி எடுத்து கொடுக்குறதுல வந்து எக்ஸ்பர்ட்டு. சரிங்களா? இதுவும் யாருக்குன்னா பிடிச்சிருந்ததுன்னா மேபி கேட்டு பாருங்கள். அப்போதைக்கு அவர் மைண்ட் செட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் குத்துருவார் மேக்ஸிமம். சரிங்களா? நல்ல குட்டிங்க. இப்போது கொண்டு வந்திருக்க ஆடு பார்த்திங்கன்னாக்கா சேல்ஸுக்கு வந்து இந்த வருஷம் கிடையாது. இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. நல்ல ஒசரம்ண்ணா. ஆமாம், நல்ல ஹைட்டுங்க. இது நல்லா ஹைட்டு, நல்லா லென்த்துங்க. அப்பா இப்போ தான் புரியுது கீழே இறக்குனதுக்கப்புறம் இது ஏன் நெக்ஸ்ட்டு இயர் இவர் சொன்னார்னு சொல்லி. இப்போதைக்கு வந்து 2 பல்ல தான் அங்கே இருக்குது. சரிங்களா? நான் கட்டிட்டுங்கண்ணா. இருக்குல்ல இந்த திருட்டு பசங்க ஒரு சிலர் ஃபோன் பண்ணி ஆடு வாங்குற மாதிரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? உங்கள் தெரிஞ்ச பண்ணை ஆளுங்களும் சொல்லுங்கள். நம்மளே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம். நான் கஷ்டப்பட்டு வளர்க்குற பொருள் வந்து இந்த மாதிரி அநியாயமாக வந்து போகிறதுல வந்து பெரிய தப்பு. நம்ம ஒற்றுமையாக இருந்து தான் அந்த மாதிரி திருட்டு பசங்க கிட்டேருந்து ஜாக்கிரதையாக இருக்க முடியும். நான் எல்லாேருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், பார்க்குற மக்கள் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுங்க. எல்லாம் கரெக்டான ப்ரைஸ் பொருளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுங்க. சரிங்களா? ஓகே பிரதர், தேங்க்யூ.